Hello everyone, welcome back TM Design. Today in this video we will discuss about the commands polygon. So first polygon commands பார்க்கிறதுக்கு முன்னாடி first polygon என்ன? Okay. So polygon என்றது number of sides and number of corners. So இதோட range பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ல இருந்து 1024 வரைக்கும் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், பாலிகன் வரையறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஒரு சர்க்கிள் வரைய போறேன். அந்த சர்க்கிளோட ரேடியஸ் சர்க்கிள் சி என்று கொடுத்துட்டேன். சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 100. ஓகே, இப்போ இந்த சர்க்கிள் என்ன பண்ண போறேன்னா காப்பி பண்ண போறேன். C1 கொடுத்துருங்க. காப்பி C1 கொடுத்துட்டு இப்போ இந்த டிராயிங்ஸ் காப்பி பண்ணி ஸோ இன்னொரு இடத்துல நான் ஒரு வச்சுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இன்னொரு இடத்துல வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி இந்த 100 mm ரேடியஸ் ஒரு 4 இடத்துல நான் காப்பி பண்ணி வச்சுட்டேன். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா காப்பி பண்ணி வச்சாச்சு. இப்போ பாலிகனுக்கு வந்து ஷார்ட்கட் என்ன, POL என்று கொடுத்துருங்க. சரியா, இதில் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3 to 1024 3லேருந்து 1024 வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா எத்தனை சைடு நம்பர் ஆஃப் த பாலிகன் சைடுன்னு கேட்குது. ஸோ பாலிகன் என்டர் த நம்பர் ஆஃப் சைடு. எனக்கு வந்து 3 சைடு வேணும். ஃபர்ஸ்ட் 3 சைடு கொடுத்துருவோன்னே இப்போ இதில் ஸ்பெசிஃபை த சென்டர் ஆஃப் த பாலிகன் அப்படின்றது இங்கே கமாண்ட் விண்டோவில் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ ஸ்பெசிஃபை த சென்டர் ஆஃப் த பாலிகன். ஸோ இந்த சர்க்கிளில் நான் இந்த சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி எனக்கு இந்த பாலிகன் க்ரியேட் ஆகணுன்றது நான் இந்த இடத்துல நான் க்ரியேட் பண்ணி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா நமக்கு என்ன கேட்குதுன்னா இன்ஸ்கிரிப்டா சர்க்கம்ஃபரன்ஷியலா. இப்போ இன்ஸ்கிரிப்ட்னா சர்க்கிளுக்கு உள்ள, சர்க்கம்ஃபரன்ஷியல்னா அவுட்டரில், சர்க்கிளுக்கு அவுட்டர் வரும். இப்போ இன்ஸ்கிரிப்ட் இதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதோட ரேடியஸ் நம்ம எவ்வளோ கொடுத்தோம், 100 கொடுத்தோன்னே சர்க்கிளுக்குள்ளே போயிடும். ஓகே, ஸோ அதே கமாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்படியே என்ட்ரு கொடுத்துட்டேன். எனக்கு அதே 3 சைடு தான் வேணும். சென்டர் ஆஃப் த பாலிகன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எதுன்னா இதான் வந்து 3 கொடுத்துடலாம். சென்டர் ஆஃப் த பாலிகன் இது. ஃபஸ்ட்டு இன்ஸ்கிரிப்ட் பார்த்தோம். இப்போ நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதே வந்து ரேடியஸ் எவ்வளோ 3 கொடுத்தோமா நமக்கு சர்க்கிளுக்கு அவுட்டரில் வரும். இதான் வந்து பாலிகன் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்கிரிப்ட் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ 3 சைடு போட்டிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 சைடு POL எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 5 பென்டகன் வேணும். 5 சைடு நான் கொடுத்தாச்சு. சென்டர் ஆஃப் த பாலிகன் வந்து இது. இன்ஸ்கிரிப்ட்னா இன்ஸ்கிரிப்ட் கொடுத்து அதோட ரேடியஸ் எவ்வளோ, இன்ஸ்கிரிப்ட் கொடுத்த உடனே இதோட ரேடியஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 100 ஆல்ரெடி தெரியும். சர்க்கிளுக்கு உள்ளே வரும். புரியுதுங்களா? சர்க்கம்ஃபரன்ஸில் வந்து சர்க்கிளுக்கு அவுட்டரில் வரும். இப்போ அதே 5 சைடு கொடுத்துருங்க. சென்டர் ஆஃப் த பாலிகன் இது. சர்க்கம்ஃபரன்ஸ்னா சி, சர்க்கம்ஃபரன்ஸ் அபவுட் த சர்க்கிள். இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்பெசிஃபை த ரேடியஸ். சரியா? ஸோ இதோட ரேடியஸ் எவ்வளோ வேணும், இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 கொடுத்தீங்கன்னா இங்கே நமக்கு ரோடு வந்துடும். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்துட்டு பாலிகன்னா என்ன, பாலிகன் உள்ள ஆப்ஷனில் இன்ஸ்கிரிப்ட்னா என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்னன்றது நமக்கு தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, bye, see you, thank you so much, thank you everyone. So we will meet so next video.